வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் வந்து 60 மார்க் வந்து அனைத்து கம்யூனிட்டிக்குமே வழங்கணும் அப்படின்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் போகுது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2013, 17, 19 டெட் ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் நியமன ஆணைகள் கொடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஜிடிஆர்பியுடைய தேர்வு வருமா வராதா என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் தேர்வு இதை பொறுத்த வரைக்கும் அந்த 60 மதிப்பெண்கள் எடுத்தால் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக நடத்தணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் வந்து பேஸ் கொண்டு வாங்க. அனைத்து ஒரு கம்யூனிட்டி கிடையாது, அனைத்து வகையான கம்யூனிட்டிக்குமே 60 மார்க்கை பேஸாக கொண்டு வந்துடுங்க. 60 எடுத்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் கோரிக்கையாக போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருக்காங்க. அந்த வழக்குடைய விசாரணைகள் டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. அனல் பறக்கிற விசாரணைகள், அனல் பறக்கிற விவாதங்கள். ஏன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுத்துட்டு ஏன் மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுக்கல? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியமன தேர்வு கிடையாது, ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு தான். எல்லாத்துக்குமே இதை ஈக்குவலாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இது சமன்படுத்த போகிறாங்க. கண்டிப்பாக இதற்கு உண்டான ஒரு முடிவு, இறுதிக்கட்ட முடிவை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போடலாம். ஓகேங்களா? ஸோ நீதிமன்ற வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இன்று இல்லைன்னா நாளை, இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக வளரும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், டெட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த யூஜிடிஆர்புடைய 2026 இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா? இப்போ தான் இதுதாங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த யூஜிடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டாலும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷன் வெளியாகலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.4 லட்சம் ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி செய்தியாக கூட இருக்கலான்றதை நம்ம சொல்லலாம். ஒருவேளை அப்படி வெளியாகலை அப்படின்னா தேர்தல் முடிச்சுட்டு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் வெளியாகப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதிய ஆட்சி அமைந்த பிறகு புதிய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெளியிடுவாங்களா அப்படின்றதும் வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம், இந்த பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்றத்துடைய அதிரடி தீர்ப்பு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அடுத்த 2 ஆண்டுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என ஒரு இறுதியான ஒரு தீர்ப்பு ஒன்று கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இன்னும் 2 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்குமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெறணும். அதாவது 55 வயதுக்கு மேல் உள்ள ஆசிரியர்கள் அவர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பணியில் தொடரலாம். ஆனால் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அவர்களும் உடனடியாக தேர்ச்சி பெற வேண்டும். அனைத்து ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என கால நிர்ணயம் வந்திருக்காங்க. பதவி உயர்வுக்கு கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி என்பது உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தேர்ச்சி பெறலை அப்படின்னா உடனடியாக பணியிலேருந்து உங்களுக்கு பணி ஓய்வை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுதி கட்டத்திலேயே போரில் நம்ம இருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது அனைத்து கட்சியிலுமே கொடுத்துட்ருக்காங்க. அதில் திமுக ஆல்ரெடி இந்த தேர்தலில் கொடுத்தது 2021, 2013, 17, 19க்கு நாங்கள் பணி நியமனம் கொடுப்போம் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு, ஆனால் கொடுக்கல. ஸோ இந்த ஆண்டாவது இந்த டைமாவது கொடுப்பாங்களான்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 17 ஆசிரியர்களுக்கும் பணி நியமனத்தை நாங்கள் வழங்குவோம்னு சொன்னாங்க, அதையும் கொடுக்கல. ஸோ இனிவரும் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நடைமுறையில் கொண்டு வருவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.